குட் ஈவினிங். இன்றைக்கி என்ன டின்னர் பார்க்கலாம். இன்றைக்கி சப்பாத்தி தான். சப்பாத்தி ஈஸியாக நான் முன்ன சொன்ன மாதிரி இதில் கொஞ்சம் நேரம் பிசைஞ்சு கலக்கி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து கையில் பிசைஞ்சால் நல்லா சாஃப்டாக வந்துடும். ஸோ தண்ணி கொஞ்சம் ஊற வைக்கணும். கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு பிசைஞ்சால் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ கூட அதுக்கு முன்னாடி எண்ணெய் கலந்துக்கிட்டேன் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வரட்டும்னு. இப்போ சப்பாத்திக்கு ரெடி பண்ணியாச்சு, செட்டப்பும் ரெடி பண்ணியாச்சு. நான் இந்த மாதிரி செட்டப் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுடுவேன். ஸோ 2 தவா வச்சுட்டு இங்கே உட்காந்து தேய்ச்சி சுடுற மாதிரி கரண்டியில் ஜலிக்கரண்டியில் எடுத்து திருப்பி போட்டு இந்த ஹாட் பாக்ஸில் போட்டுருவேன் நான். ஸோ உட்காந்து சுடுறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும். அதுக்காக மழையும் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நேரம் நின்று தேய்க்க வேணாம். ஸோ நிறைய பேர் இருக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 பேருக்குனாலுமே நான் இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 1/2 hour 20 minutes நிற்கிறேன்னா, ஸோ மறுபடியும் சப்பாத்திக்கு ஒரு 20 minutes நிற்கும் போது அட் அ ஸ்ட்ரெச் டயர்டாகிடும். ஸோ அதனால் குழம்பு செஞ்சுட்டு உட்காந்து சப்பாத்தி சுடுவேன். ஸோ 2 தவா சிம்மில் வச்சு ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு கையில் லைட்டாக கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு நடுவில் எண்ணெய் வச்சு கையிலே மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சு தேய்ப்பேன். ஸோ நான் 2 வாட்டி தேய்ச்சி மடிக்க வேணாம். ஸோ உள்ளங்கையிலே வச்சு ஒரு வாட்டி எண்ணெய் கொஞ்சம் நல்லா விரிச்சிட்டு எண்ணெய் வச்சு கையிலே மடிச்சிடுவேன். ஸோ அது அதுவுமே லேயர்ஸும் வரும், நல்லா உப்பி வரும். நான் காட்டுறேன் எப்படி உப்பி வருதுன்ட்டு. ஸோ சைடில் பீர்க்கங்காய் குழம்பு வச்சுட்டேன். கூட்டு மாதிரி தான் செஞ்சேன், கொஞ்சோண்டு தேங்காய் போட்டிருக்கேன். ஸோ குருமா மாதிரி வந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இஞ்சி போடக்கூடாது. மற்றபடி வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் வதங்கின பிறகு குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறமா பீர்க்கங்காய் போட்டுட்டு அப்புறமா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு ஃபஸ்ட்டு வெங்காயத்து கூடவே போட்டுக்கணும். அப்புறம் கடைசியாக தேங்காய் ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு ஒரு விசில் 2 விசில் மூடி வச்சா பீர்க்கங்காய் கூட்டு குழம்பு மாதிரி ரெடி ஆகிடும். இது சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்திருக்கு. இது அப்படியே கெட்டியாக தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். வேணும்னா இன்னும் கூட கொதிக்க வைக்கலாம், பட் இது ஓகே. ஸோ காலையிலைக்கும் சேர்ந்து ரெடி ஆகிடுச்சு. காலையிலைக்கு தோசைக்கு போட்டுக்கலாம் இது. ஸோ சப்பாத்தி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நான் கொஞ்சம் பொங்கி வரும். ஸோ நான் இந்த மாதிரி வச்சுக்குவேன். மேலே கொஞ்சம் தேய்ச்சி எடுக்கலான்னு. தோசைக்கும் சப்பாத்திக்கும் இப்படி வச்சுக்குவேன் நான்.